அறுசுவைகள்ல நமக்கு உப்பு என்று சொல்லக்கூடிய சுவை. இது நமக்கு இந்த பயோ சால்ட் இலவச அடிப்படை அறிமுக வகுப்பு படிச்சவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். உப்பு சால்ட், பயோ சால்ட். அப்ப சால்ட்ன்னா என்ன? சால்ட் உடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவா வந்து சொல்லியிருந்திருப்போம். அல்லது பயோ சால்ட் உடைய 3 மந்த் கோர்ஸ் கட்டண வகுப்புல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் பொதுவா வந்து தெரிஞ்சிருக்கும். உப்பினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி. யாராவது சொல்ல முடியுமா? உப்பினுடைய தன்மை என்ன? சார். சிம்பிளா வந்து நான் சார் அகைன் ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த எஸ் சொல்லுங்க சார். ரிட்டர்ன்சர் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் சொல்லியிருந்தீங்க சார். ஆ ஓகே. வெரி குட். தேங்க் யூ சார். சார். இது மீண்டும் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் புரியிற மாரி வந்து தெளிவா சொல்லுவோம். இப்ப நம்ம உப்பு சுவை அப்படிங்கிறத தாண்டி உப்பினுடைய இப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரூட்ஸ் அல்லது உணவுகள் அதில இருக்கக்கூடிய சுவை அப்படின்னு பார்க்குறோம். இப்ப நம்ம சுவையா மட்டும் இல்லாம சுவைய தாண்டி இன்னொரு விஷயங்களா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உப்பினுடைய தன்மை வந்து நம்ம சரியா வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது சுவை ரீதியா வந்து எப்படி வந்து நமக்கு உடல் சார்ந்து, மனம் சார்ந்தும் பயன்படுது அப்படிங்கிறது இப்ப வந்து இந்திராணி மேடம் சொல்லியிருந்ததோ, அல்லது திருமதி வனிதா மேம் சொல்லியிருந்ததெல்லாம் வந்து எப்படி வந்து பொருந்தி போகுது அப்படிங்கிற டீட்டெயிலிங்கான விஷயங்கள நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப நெறைய இந்த ஹீலிங் பண்றவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லுவாங்க? அதே மாரி ஒரு சில ஜோதிட ரீதியான பரிகாரங்கள்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடல் தண்ணீல போயிட்டு குளிங்க. அல்லது வந்து ஒரு சில சிட்டீஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? வீக்லி ஒன்ஸ் பீச்சுக்கு போவாங்க. பீச்ல எய்தர் குளிக்கிறதோ அல்லது தன்னுடைய கால்கள்ல வந்து அந்த பீச்ல இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகளோட அந்த நீர் வந்து தன்னோட கால்கள்ல படுற மாரியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேல போனாங்கன்னா, அமாவாசை நாட்கள், அது பௌர்ணமி நாட்கள். அந்த நாட்கள்ல மட்டும் குறிப்பிட்ட நேரங்கள்ல போகணும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. இந்த கடல் நீர் அப்டிங்கிறது. ஹீலிங் சைட்லாம் போயிட்டோம் அப்டின்னு சொன்னா, சால்ட் வாட்டர்ல வந்து நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அதுல வந்து கால்கள வந்து வாஷ் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க வந்து உப்பு போட்ட தண்ணீல வந்து குளிங்க. இந்த மாதிரியான வந்து ஹீலிங்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு வந்து சொல்லுவாங்க தெரியும். அதிலே வந்து சால்ட் வகையில வந்து நெறைய சால்ட் வந்து ராக் சால்ட்டா இல்ல வந்து எப்சம் சால்ட் இந்த மாரி நெறைய சொல்லுவாங்க. சரிப்பா இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த உப்பு அப்டிங்கிற ஒரு தன்மை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, உறிஞ்சக்கூடிய தன்மை. உறிஞ்சுதல் அப்டின்னு சொன்னா என்ன? அப்சார்ப்ஷன். உள்ள இழுத்துக் கொண்டது அப்டின்னு சொன்னா, சுருங்கக்கூடிய தன்மை அப்டிங்கிறது. இன்னொன்னு ரிப்பல்ஷன் வெளிய தள்ளுதல். தள்ளுது அப்டின்னு சொன்னா, எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்டிங்கிற ஒரு விஷயம். அப்ப சுருங்கக்கூடிய தன்மை, விரியக்கூடிய தன்மை. சொல்லுவாங்க இல்லையா? "உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்" அப்டின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? எஸ் சார் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்ப 2 வாக்கியங்கள் 2 ப்ராவர்ப்ஸ். "உப்பில்லா பண்டம் குப்பையில" அப்டிங்கிறதும், "உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்" அப்டிங்கிறதும். இப்போ உப்பு தின்னவன் தண்ணி ஏன் குடிச்சு தான் ஆகணும் அப்டின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்டின்னு சொல்லும்போது, அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்டின்னு சொன்னா, இப்போ உடலுக்கு வந்து அங்க நீர் பற்றாக்குறையாக போகும்போது, நாம தண்ணி குடிக்கணும். அப்ப வந்து நம்ம திரும்ப வந்து ஹைட்ரேட் பண்றோம். திரும்ப நம்ம ரெஜினரேட் பண்றோம் அப்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உப்பிற்கு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அப்டிங்கிறது உண்டு. இன்னொன்னு அந்த உப்புக்கு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அப்டிங்கிறது மட்டும் இல்லாம, அதை வந்து ரிபல்சிவ் நேச்சர் மாரி வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்டிங்கிறதும் உண்டு. எந்த அளவுக்கு அது வந்து உட்கிரகிக்கக்கூடிய தன்மை அப்டிங்கிறது இருக்கோ, அதே போல வந்து அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்டிங்கிறதும் இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய மற்ற பிரதானமான சுவைகள் எதுவா இருந்தாலும், உப்பினுடைய தன்மை அப்டிங்கிறது பார்க்கும்போது, மத்த சுவைகள கம்பேர் பண்ணும்போது, அதனுடைய இன்டென்சிட்டி அப்டிங்கிறது ரொம்ப அதிகம். அதனால தான் மற்ற இருக்கக்கூடிய சுவைகளோட கம்பேர் பண்ணும்போது, உப்பினுடைய சுவை மட்டும் நமக்கு சிறிதளவு கொஞ்சம் அதிகமா போயிட்டாலும், அந்த உணவ நம்ம எடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லும்போது வந்து, அந்த மனம் வந்து ஏத்துக்காது. அல்லது வந்து உடல் வந்து ஏத்துக்காது பொதுவா. இன்னும் ரொம்ப கம்மியா போயிடுச்சுனாலும், கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். கம்மியா போச்சு அப்டின்னு. மேக்ஸிமம் நம்ம அதிகமா போகுது அப்டிங்கும்போது தான் பெருசா வந்து எடுக்க முடியாது. குறைவா இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சில வயதான காலங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீட்ல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அது மேபி வந்து அந்த அவங்க செய்யக்கூடிய உணவு வகையில வந்து ஆவரேஜா வந்து அவங்க உப்பு போட்டிருந்தாலும், ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த வீட்ல அந்த 4 நபர்கள் இருந்தாங்கன்னா, அது ஒரு நபர் என்ன சொல்லுவாங்க,
உப்பே இல்ல ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து உப்பு வந்து ரொம்ப அதிகமா போட்டிருக்க மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஓகே நார்மலா கரெக்ட்டா உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது பிராக்டிகல் லைஃப்ல இந்த மாரி நடக்கும் தானே? எஸ் சார். சரி. அப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது நாம பொதுவா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்கிறது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு வந்து அதிகமா தெரியிற அதே விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கம்மியா தெரியும். ஒருத்தவங்களுக்கு வந்து நார்மலா வந்து தெரியும். அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த உடலினுடைய செயல்பாடுகள், மனதினுடைய செயல்பாடுகளை பொறுத்து, அந்த ஆவரேஜா இருக்கக்கூடிய சுவைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அதிகமாகவோ, ஒருத்தருக்கு குறைவாகவோ தெரியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம உப்பு அப்படிங்கிற ஒரு சுவைக்கு மட்டும் தான், இங்க சமநிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொண்டு வர்றோம். அதுலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப அது கூடுதலா போனாலும் நம்ம அத எடுத்துக்க முடியாது. குறைவாக இருந்தாலும் அத நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ சமநிலைத்தன்மையோட இருக்கணும். இப்ப வந்து ஒருத்தவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கலாங்க அப்படிங்கிறதுனால, உப்புல என்ன பண்ண முடியாது? ஒரு 1/2 கிலோ சால்ட் உப்பு போட்டு சாப்பிட முடியாது. இல்ல ஒருத்தவங்க அன்றாட வாழ்க்கை, ஒரு நாள் ஒரு வேள பசிக்கு கூட அவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்காக வந்து அவங்க எனக்கு உப்பு வாங்குறதுக்கு கூட வசதி இல்லன்னு சொல்லி, உப்பு போடாமயும் சாப்பிட முடியாது. அப்போ உப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம உடல பொறுத்தவரையில சமநிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ "உப்பில்லா பண்டம் குப்பையிலே" இப்போ உப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உணவுகள் வந்து நமக்கு சமநிலைத்தன்மைகள வந்து குடுக்காம போயிடும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம். இன்னொன்னு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது, அந்த உப்பினுடைய அந்த ஈர்க்கும் தன்மை, ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்து குறிக்குது. இத வந்து நம்ம மன ரீதியா சொல்லும்போது நெறைய சொல்லியிருப்போம். மனம் என்ன பண்ணுது, இப்போ ஒரு விஷயம் வந்து எமோஷனல் ரீதியா நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நமக்குள்ள நாம அப்படியே வச்சுட்டுருப்போம். அத அவங்க திரும்ப பார்த்து, அவங்கள நம்ம சண்ட போடுற வரையிலும் நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு அவங்க பார்க்கும்போது நம்ம வந்து கோபமா வெளிப்படுத்தி அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம கேள்வி கேட்போம். அப்ப அந்த நம்ம அதுக்கு நம்ம பிசிக்கல் பாடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 டூ 80% அப்படிங்கிறது வாட்டர் கன்டென்ட் தான். இதுவுமே எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நெறைய கிளாஸஸ்ல சொல்லியிருக்கிறது தான். ஒண்ணு திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி இருந்தாலும் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ தட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து புரியும். புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு. சரி நம்மளோட பாடியில கிட்டத்தட்ட 70 டூ 80% வாட்டர் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம குடிக்கக்கூடிய நீரோ அல்லது பாடியில இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஓகே. அப்ப நம்ம போர்வெல் எல்லாம் போடுறோம், கிணறுகள் வெட்டுறோம், தண்ணி எல்லாம் எடுக்கிறோம் ஓகே. இப்ப என்ன சொல்றாங்க, கடல்ல அவ்வளோ பெரிய தண்ணி இருக்கு. அத வந்து நம்ம ஏன் குடிநீரா மாத்த முடியாது? அப்படிங்கிற மாரி எல்லாம். அப்ப அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது அதிகப்படியான உப்பு தன்மை இருக்கிறதுனால, அது நமக்கு ஏத்துக்கொள்ளாது. அப்போ சமநிலை தன்மையோட இருக்கக்கூடிய அந்த நீர நம்ம எடுத்துக்கும்போது மட்டும் தான் நம்முடைய அந்த உடலுடைய ஃபங்ஷனிங் அப்படிங்கிறதும், மனம் சார்ந்த விஷயங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதும், சரியான சமநிலை தன்மையில வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த உப்பினுடைய தன்மை அப்படிங்கிறதும் சரி, இல்ல அது அறுசுவையினுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு சார் முக்கியமான தேவை அப்படின்னு சொன்னா, நம்முடைய உணர்வு சார்ந்த, அதாவது மனம் சார்ந்த விஷயங்களுக்கும், உடல் சார்ந்த விஷயங்களுக்கும், அதனுடைய இயக்கங்களை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அறுசுவையிலுமே வெறும் ஒரிஜினலா டைரக்ட்டா அறுசுவைகள் மட்டுமே வந்து நமக்கு சமநிலைப்படுத்த உதவும் அப்படிங்கிறது கிடையாது. அது மற்ற மருந்துகளாகவோ அல்லது உணவுகளாகவோ எடுக்கும்போது, அந்த உணவில இருக்கக்கூடிய மருத்துவமும், அந்த உணவில இருக்கக்கூடிய சுவையும் 2ம் சேர்ந்து தான் வந்து நம்முடைய பிரச்சனைகள வந்து சரி செய்யும். அப்ப நம்ம மருத்துவ ரீதியா ஒரு உணவு எடுக்கிறோம்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட உணவுல தான் இருக்கும். ஆனா சுவை ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய வகையான உணவுகள்ல நமக்கு வந்து சுவை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப நம்ம அங்க சுவையும் பார்த்து அந்த பர்ட்டிகுலர் எந்த உணவுலேருந்து நம்ம அந்த சுவை எடுக்கிறோமோ, அதனுடைய அந்த மருத்துவ குணங்களும் பார்த்து ஒரு சேர நம்ம அந்த சுவைய வந்து நம்ம சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும், உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும், உடல் சமநிலைத்தன்மைக்கு வரும் அப்படிங்கிறத
புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேடம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உப்புல வந்து எல்லா சுவைகளும் வந்து இருக்கும் சார் அப்படிங்கிறது. வெரி குட் பாயிண்ட். அடுத்தது உப்பு வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு அந்த மனம் சார்ந்த, உடல் சார்ந்த விஷயங்கள வந்து சமநிலை தன்மையோட வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு உப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உப்புல மத்த எல்லா சுவைகளோட பங்களிப்பும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப நமக்கு மத்த சுவைகள் வந்து தேவைப்பட்டாலும், தேவைப்படாம போனாலும், நமக்கு அந்த உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு சமநிலை தன்மையோட தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. அடுத்ததா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பொதுவாக வந்து குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி வந்து, நம்ம முதல்ல குடுக்கக்கூடிய சுவை அப்படிங்கிறது வந்து என்ன சுவையா வந்து இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? தாய்ப்பால் அப்படிங்கிறத தாண்டி வந்து நம்ம அடிஷனலா குடுக்கக்கூடிய சுவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா. இனிப்பு. சரி. இப்ப முதல்ல நம்ம இனிப்பு சுவை அப்படிங்கிறது குடுக்குறோம். சரி. தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து என்ன சுவைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம இனிப்பு அப்படிங்கிற எக்ஸ்டர்னலா குடுக்கக்கூடிய சுவை அப்படிங்கிறத தாண்டியும், அந்த குழந்தைக்கு வந்து நம்ம முதல் உணவாக அல்லது பிரத்யேகமான உணவாக நம்ம தாய்ப்பால் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. தாய்ப்பால் என்ன சுவை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எஸ். உப்பு சுவையா இருக்கும். உப்பு சுவையா இருக்குமா? எதனுடைய அடிப்படையில சொல்றீங்க மேடம்? சாதாரணமா பிளட்டு அ உப்பா இருக்கும்ல, அதனால சொல்றேன் சார். ஓ! பிளட் உப்பா இருக்கும். பிளட்ல இருந்து நமக்கு மில்க் வந்து புரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால தாய்ப்பாலும் வந்து உப்பா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. சரி. வேற யாராவது? எஸ். எஸ். வேற யாராவது? சரி. கிட்டத்தட்ட தாய்ப்பால்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அறுசுவை அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து இருக்கும். அதுல பிரத்யேகமாக நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய சுவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மைல்டான இனிப்பு சுவை அப்படிங்கிறது இருக்கும். அதற்கடுத்து வந்து உப்பு அப்படிங்கிற சுவையும் வந்து லைட்டா வந்து கலந்திருக்கலாம். ஏன்னா, நமக்கு அறுசுவைகள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு உப்புல இருக்கு அப்படிங்கிற அடிப்படை ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, உப்போட சுவை அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். சரி. அதே மாரி இப்ப நம்ம வந்து அந்த முதல் சுவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எக்ஸ்டர்னலா குடுக்குறது வந்து இனிப்பு சுவை. அதுக்கடுத்து தாய்ப்பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலாம், ஒரு மைல்டான இனிப்பு சுவையும் மற்றும் ஓரளவுக்கு வந்து லைட்டான உப்பு சுவை அப்படிங்கிற மாரியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அறுசுவை அப்படின்னும் சொல்லிக்கலாம். சரி. இப்போ உணவு குடுத்துர்றோம் சார். வாய் வழியாக ஒரு உணவு குடுக்குறோம் அப்படின்னா, வாய் வழியாக கொடுக்கிற உணவு அப்படிங்கிறது ஆசன வாய் வழியாக நமக்கு வந்து ஒரு கழிவுகளாக வெளியேறணும். சரி இப்ப அப்படி வெளியேறக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னா, சிறுநீர். சிறுநீர் வந்து என்ன சுவைன்னு சொல்ல முடியுமா? எஸ். சிறுநீர். உவர்ப்பு சுவை சார். என்ன சார்? உப்பு சுவை சார். உவர்ப்பு. ஓகே. சரி. அப்போ நம்ம தாய்ப்பால் அப்படிங்கிறது முதல்ல நம்ம குடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது, பொதுவாக இனிப்பு சுவை அப்படிங்கிறதும், தாய்ப்பால வாய் வழியாக நமக்கு குடுத்ததுக்கு அப்புறம், ஆசன வாய் வழியாக வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள் அப்படிங்கிறது, உப்பு அப்படிங்கிற சுவையும். அதேபோல நமக்கு இனிப்புன்னு சொன்னாலும் சரி, இனிப்போட சேர்ந்த உப்பு சுவை அப்படிங்கிற மாரி சொன்னோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நமக்கு கிட்டத்தட்ட அறுசுவை அப்படிங்கிறதுமே வந்துரும். சரி, எனவே நமக்கு எந்த சுவையாக நம்ம குடுத்தோம் அப்படின்னு சொன்னாலுமே, நமக்கு வெளியேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, சிறுநீர் அப்படிங்கிறது நமக்கு உப்பு தன்மைய வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும்.
அப்போ நம்ம எந்த சுவைகள எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும், பொதுவான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு உப்பு அப்படிங்கிற ஃபார்மேட்ல சிறுநீருங்கிறது வெளியேறும். இப்ப மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது வந்து மலஜலம்னு சொல்லுவோம். இப்ப அதுல வந்து மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேளையோ அல்லது இரு வேளையோ அப்படிங்கிறது ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. பட் சிறுநீர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகள்ல வந்து நமக்கு சிறுநீர் பையில வந்து தேங்கி நின்றது அப்படின்னு சொன்னா, அடுத்தது வந்து நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப எப்படி சார் வந்து இப்ப நம்ம ஒரு கசப்பு சுவை எடுக்கிறோம், அல்லது ஒரு கார சுவை எடுக்கிறோம். அப்ப நம்ம என்னவா எடுக்கிறோமோ அந்த மாரி தானே வெளியேறணும். இப்போ ஒரு கரும்பு ஜூஸ் போடுறோம். இப்போ கரும்பு நம்ம ஜூஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கரும்புலருந்து நமக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். அடுத்தது அந்த கரும்பினுடைய திப்பி கிடைக்கும். அப்ப அந்த கரும்பு ஒரிஜினல் என்ன சுவையோ, அந்த சுவை வந்து நம்ம அந்த ஜூஸுங்கிறது ஒரு சுவையா இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய திப்பி அப்படிங்கிறது அதே சுவையில தான் வந்து இருக்கும். ஆனா நம்ம மட்டும் வந்து உணவு வந்து நம்ம எந்த சுவையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும், ஏன் நமக்கு பொதுவாக பார்க்கும்போது சிறுநீருங்கிறது உப்பா மட்டுமே தான் வருது. ஏன் மத்த சுவைகளா வரல? என்னோட கேள்வி புரியுது எல்லாருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, அறுசுவை வந்து நம்ம ஏன் வந்து கத்துக்கணும்? அல்லது வந்து ஏன் வந்து முக்கியம் அப்படிங்கிறது புரியும். அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள வந்து அந்த அறுசுவையினுடைய பங்களிப்பு வந்து நம்ம தினந்தோறும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, மனம் சார்ந்தும், உடல் சார்ந்தும் மிக எளிமையாக பல்வேறு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். யாராவது சொல்ல முடியுமா? கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா சார்? ஈஸியா தான் சார் இருக்கு. ஈஸியா தான் இருக்கு. ஆனா ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கா? ஆமா. ரொம்ப யோசிக்க வேண்டியது. இதெல்லாம் இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா அது ஏன் இல்ல வந்து எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமால்ல, யோசிக்க வேண்டியதா இருக்கே, அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப தெரிந்த விஷயங்கள் தான். ஆனா நம்ம இன் டெப்த்தா உள்ள போய் பார்க்கும்போது, அதுக்காக நம்ம நெறைய எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாரி இருக்கு இல்லையா? சரி, வேற யாராவது சொல்ல முடியுமா? ராமதாஸ் சார் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, தயவு கூர்ந்து பேசலாம் நீங்க. மியூட் போட்டிருக்கேன். மியூட்ட எடுத்துட்டு பேசலாம். வனிதா மேடம் சொல்ல முடியுமா? தெரியலையா யாருக்கும்? இல்ல கேள்வியே கேட்க வேணாமா இதுக்கப்புறம் நானு? சார் அறுசுவை மருத்துவம் இலவச அடிப்படை அறிமுகம்ன்னு போட்டு, நீங்க என்ன சார் நீங்க எதுவுமே கான்செப்ட் சொல்லாம எல்லாம் கேள்வியாவே கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கா? சொல்லுங்க மேம். சார் இன்னொரு தடவ கேள்வி சொல்லுங்க. இல்ல மேடம் நம்ம எந்த சுவைய எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும், வாயில எடுத்தோம்னா ஆசன வழியா வெளிய வரணும். ஆமா, இப்ப ஒரு கரும்பு ஜூஸ் போடுறோம்னா, நமக்கு ஜூஸ்ங்கிறதும் அதே இனிப்பு சுவையில தான் கிடைக்குது. அதோட திப்பி அப்படிங்கிறது இனிப்பு சுவையா தான் இருக்கு. கரெக்ட்டா? ஆமா, அப்படி இருக்கும்போது, நம்ம ஆசன வாயில இருந்து எடுத்தோம்னா, ஆசன வாய் வழியா வெளியேறுது. வாயில நம்ம இன்புட் குடுக்குறோம். ஆசன வாய் வழியா வந்து நமக்கு வெளியேறுது. இதான் வந்து டைஜெஸ்டிவ் ட்ராக் அல்லது டைஜெஸ்டிவ் சிஸ்டம பத்தி நம்ம நெறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். அந்த மாரி ஆமா. நம்ம பொதுவா எந்த சுவைகள எடுத்தோம்னு சொன்னாலும், அது நமக்கு சிறுநீரா வெளியேறும்போது ஏன் வந்து அது பொதுவாக வந்து உப்பு சுவையா மட்டும் தான் வெளியேறுது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறேன். கரும்பு ஜூஸ் போடுறோம். அப்ப கரும்பு இனிப்புன்னு தெரியும். அப்ப அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஜூஸும் நமக்கு இனிப்பா தான் கிடைக்கும். அந்த சக்கையும் இனிப்பா தான் இருக்கும். இப்ப நம்ம இனிப்பா இருக்கக்கூடிய அதே கரும்பு ஜூஸ வந்து குடிக்கிறோம். இனிப்பா இருக்கக்கூடிய அந்த கரும்பு ஜூஸ் தான் நம்ம குடிக்கிறோம். ஆனா நமக்கு வெளியேறக்கூடிய சிறுநீர் வந்து ஏன் உப்பா வருது? அல்லது எந்த சுவைகள எடுத்தனாலும் எப்படி வந்து நமக்கு சிறுநீர் வந்து உப்பா மட்டும் தான் வருது? ஏன் வேற சுவைகளா வரதில்ல பொதுவா? ஏன்னா ஒரு சிலருக்கா வந்து காரம் நெடியோட வர்ற மாரிலாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து செகண்டரி. அதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியா பார்க்கிறது. பொதுவா நம்ம எந்த சுவைகள எடுத்தோம்னாலும் ஏன் வந்து அது உப்பு சுவையா மட்டும் தான் வருது? இதுதான் கேள்வி. அதே மாரி நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது யாருக்கும் கேள்வி புரிய மாட்டேங்குதா? எஸ். கேள்வி புரியுது சார். ம். மொத கேட்கும்போது புரியுது. இல்லன்னா, டேஸ்ட். ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்போது புரியல, தெரியலன்றாங்க. அப்ப 2வது அதே கேள்வி திருப்பி கேட்கும்போது ஆன்சர் பண்றாங்க. அதெல்லாம் ஒருவேள வந்து ரொம்ப டஃப்பான கேள்வியோ, அல்லது புரியாத மாதிரி கேள்வி கேட்கிறனா அப்படிங்கிறது தெரியல. இப்ப சொல்லுங்க மேம். எஸ். சொல்ல முடியுமா சார் மேம்? நம்ம உடம்புல 75% தண்ணி தானே சார் இருக்கு. சரி. தண்ணியினுடைய தன்மையே
தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததை வெளியேத்துறது தானே. அதனால அது சரி. வந்து உடம்புல உள்ள உப்பெல்லாம் நான் கேட்கறது, அது உடம்பு வெளியேத்து ஓகே. நான் கேட்கறது, நம்ம எந்த சுவைய எடுத்தோம்ன்னு சொன்னாலும், சிறுநீர் மட்டும் ஏன் உப்பு சுவையா மட்டும் தான் வருது? இப்ப இனிப்பு ஒரு கரும்பு ஜூஸ் போடுறோம்னா, இனிப்பான கரும்பு போட்டோம்னா அப்படின்னா வந்து இனிப்பு ஜூஸ் வரைக்கும் அந்த அதனுடைய சக்கை, அதனுடைய கழிவு அப்படிங்கிறது இனிப்பா தானே இருக்கணும். இப்ப மேடம் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல, "சார் அறுசுவைகளும் ஒரே டைம் எடுக்கிற மாரி எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது சார். பிஸியான ஷெட்யூல். அதனால நாங்க வந்து அறுசுவை ஃபாலோ பண்றதில்லன்னு" சொன்னாங்க. ஓகே. இப்போ ஒருத்தவங்க ஒரு வாரம் ஃபுல்லா இனிப்பு மட்டுமே சாப்பிடுறாங்க. வேற எந்த சுவையுமே சாப்பிடல. அப்ப அவங்களுக்கு வந்து சிறுநீருங்கிறது உப்பு சுவையில தானே வந்து வரும் பொதுவா. இப்ப நம்ம எந்த சுவைய எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும், ஏன் பொதுவா வந்து உப்பு சுவையா தான் வருது? அப்படிங்கிறத கேள்வி. அப்போ உப்பு மட்டும் தான் அது கழிவுகள வந்து வெளியேத்துதுன்னா, அப்ப மத்த சுவைகள்ல வந்து எதுவுமே கழிவுகளே இல்லையா? அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி. சார் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்பதான் சொல்லுங்க ஐயா. ஜாயின் பண்ணேன். சாரி. ஆக்சுவலா என்னன்னா எல்லாமே நைட்ரஜன் கழிவுகள். ஆக்சுவலா வந்து எந்தவித உணவு இருந்தாலும் உணவு அது உணவு தேவையான சத்துக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய நைட்ரஜன் கழிவுகள் யூரியா உப்பு ரகங்கள் சேர்ந்தது. இல்ல ஏதாவது ஒரு உப்பு ரகங்கள் சேர்ந்ததுனால உங்களுக்கு வந்து இந்த யூரின்ல வந்து உங்களுக்கு நமக்கு அந்த உப்புத்தன்மை இருக்குது. அதான் சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு சுகர் இருக்குன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா யூரின்ல சுகர் வருதுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அந்த குளுக்கோஸோட லெவல இன்சுலின்ன்ற நம்ம பாடியில சுரக்கக்கூடிய இன்சுலின் தான் வந்து கரெக்டான லெவல்ல வச்சிருக்கும். அது அது கரெக்டா சுரக்கலைங்கிற பட்சத்துல நமக்கு அந்த யூரின்லயுமே அந்த இனிப்பு சுகர் வந்து வர்றதுங்கிறது தான் சர்க்கரைன்னு வந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து புரத சத்தும் யூரின்ல வரும்னு சொல்லுவாங்க. இது ஓரலா தெரிஞ்ச விஷயம் தான். பட் நீங்க இன்னும் டெப்தா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஜஸ்ட் ஷேரிங். சரிங்களா? எல்லாமே ஓகே. உடம்புல வந்து எந்த உணவுகள் சாப்பிட்டாலும் அது எல்லாமே உள்ள போய் குடல்ல பெருங்குடல், சிறுங்குடல், கணை அதுல இருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன்னா தேவையான சத்துக்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து தண்ணிச்சத்து வந்து பர்டிகுலரா சிறுநீரகம் மூலியமா சிறுநீர வழியா வெளியே வருது. திடக்கழிவுகள் வந்து நம்ம மலக்குடல் வழியா வெளியே வருது. இதுதான் வந்து சிம்பிளா உள்ள ஒரு லாஜிக். என்ன விதமான உணவு சாப்பிட்டாலும் நம்ம பல விதமான உணவுகள் சாப்பிடுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். வெரி குட். வெரி குட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு 7:00 வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் வந்து சிறப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம இல்ல செஷன் வேற முடிய ஒரு போற மீட்டிங்ல டைமிங்ல இருந்தேன். வந்திருக்கீங்க. வேற ஒரு மீட்டிங்ல இருந்தேன். சாரி. ஓகே. தேங்க்யூ. பட் சடனா பார்த்தேன் லைவ் இன் ப்ரோக்ரஸ்ன்னு போட்டுருந்துச்சு. ஓகே. பார்க்கலாம். எஸ் மகேஷ் சார் கிளாஸ்ல. தேங்க்யூ. ஏன்னா வந்து செஷன் முடிய போற டைமிங்ல வந்திருக்கீங்க. ஓகே. வெரி குட். சாரி. ஓகே. தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். இப்ப என்னன்னா, உப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட்டிங் சொல்லியிருந்த மாரி, ஒண்ணு வந்து ரிட்டென்ஷன். அது வந்து உட்கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒண்ணும். இன்னொன்னு வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு சுவைகள பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உப்புங்கிறது வந்து நமக்கு மிதமாவும் வச்சுக்க தெரியாது, குறைவாகவும் இருக்க தெரியாது. அத தான் வந்து பிரத்யேகமா வந்து நம்ம சமநிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, உப்பு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பிரத்யேகமா வந்து பார்க்க முடியும். இருக்கக்கூடிய மத்த சுவைகள கம்பேர் பண்ணும்போது, உப்புக்கு மட்டும் பிரத்யேகமாக நம்ம இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ற மாரி வந்து இருக்கும். ஏன்னா, அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும், வெளியேற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதே மாரி நம்ம உட்கிரகிக்கக்கூடியது, வெளியேத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம என்னவா சொல்லியிருக்கோம்னா, சிம்பிளா நமக்கு சுருங்குதல், விரிதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ் வகுப்புகள்ல வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நமக்கு பெய்டு கிளாஸஸ் கட்டண வகுப்புல வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் தெரியும். சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து எல்லாரும் சொல்ற மாரி வந்து நமக்கு சுயலது அப்படிங்கிற மாரி நான் வந்து சொல்லியிருக்கேன்னா, அதுல வந்து சக்கரங்கள் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ். சார் சுருங்கி விருங்குதல் மாதிரி சொல்லுங்க. எஸ். அப்போ சுருங்குதல், விரிதல். இப்போ வந்து ஹார்ட் வந்து நமக்கு சுருங்கி விரியுதா சார்? எஸ் சார். சுருங்கி ஹார்ட் சுருங்கி. சரி. இப்ப சிறுநீர் பை வந்து சிறுநீர் தேங்க வந்து விரியுதா? எஸ் சார். சிறுநீர் வெளியேறிடுச்சுன்னா, சிறுநீர் பை வந்து மறுபடியும் சுருங்குதா? எஸ் சார். ஓகே.
அதே மாரி வந்து இப்போ ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வந்து, அவருடைய அந்த உடல் வாகு அப்படிங்கிறது பொதுவா எடுத்தோம்னா, அந்த வயிறு பகுதி அப்படிங்கிறது வந்து, அந்த பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். விரியக்கூடிய தன்மை. குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் வந்து இயல்பான நிலை. அதாவது வந்து சுருங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இப்ப பொதுவா இது வந்து அந்த சக்கரங்கள் அடிப்படையில நம்ம தனியா 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம்னா, இன்னும் வந்து நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிளாஸஸ்ல வரும். அதுவும் நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம அந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நம்ம அந்த சக்ராவ பத்தின ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளயே நம்ம வந்து போகல. அதுவே வந்து நமக்கு ஒரு செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால இந்த நேத்து வந்து சாட்டர்டே வந்து கிளாஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால வந்து நமக்கு அந்த 7 சிஸ்டம்ஸ் பெய்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய டியூஸ்டே ஈவினிங் வந்து இருக்கும். அதுல வந்து இதுவரை நம்ம தெரிஞ்சுக்காத பல்வேறு விஷயங்கள் அது சக்ரா அப்படிங்கிறத தாண்டியும் 7 சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நம்ம நெறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுபோல அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை அப்படிங்கிறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரிஜினலா அந்த அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு நெறைய வந்து தெரிஞ்சிருக்கும். சுருங்கி விரியக்கூடிய தன்மை அல்லது யின் யாங் அப்படிங்கிற மாரியும் நெறைய வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம மேலோட்டமா பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கும், அத வந்து நம்ம அந்த ஒரிஜினாலிட்டி தன்மையோடவோ, அல்லது பிராக்டிகாலிட்டி அப்படிங்கிற தன்மையோட பார்க்கும்போது, அறுசுவைகள் அப்படிங்கிறத, வெறும் சுவைகள் அப்படிங்கிற ரீதியில வந்து நமக்கு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அதை ஒரு மருத்துவமாக அந்த அறுசுவைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு? எப்படி வந்து குறைக்கணும்? குறைஞ்சிருக்கக்கூடிய சுவைகள நம்ம எப்படி வந்து கூட்டணும்? அல்லது நம்ம சொல்லியிருந்தது போல, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, பேசிக்கா காமனா எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிம்ப்டம்ஸ் பேசிஸ்ல. இப்ப வந்து அவங்க ஒரு ஒரு பிரச்சனைய சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனை வந்து எந்த சுவையோட வந்து பிரதானமான தொடர்புல வந்து இருக்கும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இந்த அறுசுவைகள் வந்து எந்தெந்த சுவைகள் வந்து கூடுவதனாலோ, அல்லது குறைவதனாலோ, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிரச்சனை வந்து அவங்களுக்கு மனம் சார்ந்த, உடல் சார்ந்த வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது வந்து இப்ப நம்ம வெளிப்படையா சொல்றாங்க. இல்ல அவங்கள பத்தி நோய்கள் பிரச்சனைய பத்தி நமக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல சார் இன்னும் வந்து அட்வான்ஸ்டா நான் கூடுதலா வந்து இன்னும் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த அறுசுவை நாடி அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அது பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம். சரி அப்ப நாடி ஓகே சார் ஒரு விஷயம். அடுத்தது வந்து சிம்ப்டம்ஸ் பேசிஸ்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, டங் டயக்னோசிஸ். ஒருத்தருடைய நாக்கு அத நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம இன் பெர்சனா வந்து அவங்களுடைய நாக்க வந்து நம்ம பார்த்து பரிசோதனை பண்ணோம் அப்படின்னாலும் சரி, அல்ல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படிங்கிற பெயர்ல வந்து ஒருத்தருடைய நாக்கினுடைய புகைப்படம் அல்லது நாக்க வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாக்கினுடைய தன்மைகள பொறுத்தும் கூட மிக எளிமையாக அவர்களுக்கு எந்த சுவையினால, எந்த மாதிரியான இம்பேலன்ஸஸ்னால அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வந்து தற்போதைக்கு என்ன இருக்கும்? அல்லது ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் வந்து பொதுவாக வரலாம்? அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதேபோல மனம் சார்ந்த விஷயங்களும் தற்போதைக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்து இருக்கலாம்? ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான பிரச்சனை வந்து பொதுவாக வரலாம்? அப்படிங்கிறது நம்ம வெறும் டங் டயக்னோசிஸ்ல இருந்து கூட ரொம்ப ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒண்ணு நாடி பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஓகே பெஸ்ட் மெத்தட் தான். அதுக்கடுத்து வந்து அவங்க சொல்லக்கூடிய சிம்ப்டம்ஸ் பேஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது டங் டயக்னோசிஸ் பேசிஸ்லயும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னுங்கிறத விட, இன்னும் கூடுதலான தகவல்களோட இதே இலவச அறிமுக வகுப்பினுடைய பார்ட் 2 அப்படிங்கிறது கூடிய விரைவில வந்து வரும். ஸோ அந்த செஷன்ல வந்து நம்ம அத பத்தி இன்னும் வந்து கூடுதலான தகவல்களோட பார்க்கலாம். அதே மாரி நம்ம அந்த அறிமுக வகுப்புகளுக்கு பின்னாடி வந்து ஒரு சில அ கட்டண வகுப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு 6 வாரங்கள் வந்து நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மந்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த 6 வாரங்கள வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவைகளை பற்றி வந்து இந்த மாரி வந்து நாடி பேசிஸ்லயோ, அல்லது சிம்ப்டம்ஸ் பேசிஸ்லயோ, அல்லது டங் டயக்னோசிஸ் பேசிஸ்லயோ வந்து எப்படி வந்து ரொம்ப எளிமையா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும்? அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒருவேள வந்து இப்போ நமக்கு அடுத்த செஷன் பார்ட் 2 வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது நம்ம WhatsApp குரூப்ல வந்து தெரிவிப்போம். அதுக்கு முன்னாடி யாராவது வந்து உங்களுடைய அறுசுவைகளை பொறுத்து வந்து உங்களுக்கு மனம் சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனை வந்து தெரிஞ்சுக்கணும். அல்லது வந்து நீங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்த்தா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா, அவனுடைய நாக்கினுடைய புகைப்படங்கள வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா
நான் முடிஞ்ச இப்போ ஒரு சாம்பிள் இமேஜஸ் வந்து நான் காட்டுறேன். அந்த மாதிரி வந்து நீங்க உங்களுடைய பிக் எடுத்து இங்க குறிப்பிட்டிருப்பேன். வாட்ஸ்அப் நம்பர் 9441207711. இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா, அதை பார்த்தா இந்த அறுசுவைகளை சார்ந்த வந்து மனம் சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனை வந்து தற்போதைக்கு என்ன இருக்கலாம்? அல்லது ஃபியூச்சர்ல என்ன வரலாம்? அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு இலவசமாகவே உங்களுக்கான விஷயங்கள் வந்து WhatsAppலயே வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். எதர் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா வந்து கிடைக்கும். அல்லது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாவும் கிடைக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு வந்து டைரக்ட்டா வந்து நம்ம கால் பண்ணியும் பேசுற மாரியும் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த டைம் அவைலபிலிட்டி அண்ட் ஆல்சோ வந்து அவங்க டங் டயக்னோசிஸ்ல அல்லது நாக்கு பரிசோதனையில நம்ம பார்த்து பரிசோதிக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து வந்து எதர் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அல்லது டைரக்ட் கால் பண்ணி கூட பேசுற மாரியும் வந்து இருக்கலாம். ஆனா யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாய்ப்புகள் வந்து நீங்க தாராளமாக அடுத்து நம்ம செகண்ட் செஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு சில நாக்கினுடைய புகைப்படங்கள வந்து நான் காட்டுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கிளாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அத பொறுத்து வந்து நீங்க அனுப்பும்போது, அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஜஸ்ட் அ மினிட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு இந்த டங்கோட இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லா வந்து தெரியணும். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ரோ ஷாட் க்ளோஸ் அப்ல வந்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டா வந்து தெரியும். ஒரு சிலர் எப்படி அனுப்பிடுவாங்கன்னா, ஃபேஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்து கவர் பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் நம்ம நாக்கோட புகைப்படம் மட்டும் கேட்கிறோம் அப்படிங்கும்போது, நாக்க மட்டும் கிராப் பண்ணி வந்து அனுப்புவாங்க. அந்த மாரி இல்லாம, நீங்க எடுக்கும்போதே வந்து மேக்ரோ ஷாட்ஸ்லயோ அல்லது வந்து க்ளோஸ் அப்ல வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிற மாரி, முழுவதுமான நாக்கு அப்படிங்கிறது தெரியிற மாதிரியான பிக்சர்ஸ் மாதிரி வந்து நீங்க அனுப்பலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு சாம்பிள் இமேஜ் மட்டும் அனுப்பியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம சாம்பிளுக்காக அனுப்புனது. அதே மாரி ஒருத்தவங்க வந்து டைரக்ட்டா அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு சில நாக்கினுடைய புகைப்படங்கள வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய நாக்கினுடைய அந்த அடிப்பகுதியிலிருந்து நமக்கு நுனி நாக்கு வரையில வந்து நமக்கு சரியாக தெரியிற மாதிரி. ஸோ இங்க பார்த்தோன்னா நமக்கு அடி நாக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாரி அடி நாக்குலருந்து நமக்கு நுனி நாக்கு வரையில வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டியா தெரியிற மாரி வந்து தங்களுடைய நாக்கினுடைய புகைப்படங்கள அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப எளிமையாக நமக்கு அந்த அறுசுவை மருத்துவம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள வந்து இலவசமாகவே தெரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும் முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து டயக்னோஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கட்டண வகுப்புல வந்து வெரி டீட்டெயிலிங்கா நமக்கு அந்த 6 வார வகுப்புல வந்து நடைபெறும். ஸோ அது வந்து பேமெண்ட் வந்து என்ன ஃபீஸ் வந்து என்ன ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும், அதே மாரி எந்தெந்த நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து எதிர் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லயோ, அல்லது அந்த பார்ட் 2 ஓட வகுப்புகள எடுக்கும்போதோ, அதனுடைய அறிவிப்புகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில வந்து கிடைக்கும். ஸோ அதுவரையில தற்போது வரையில் இணைந்திருந்த அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும், வணக்கங்களும். தேங்க் யூ சோ மச். மீண்டும் அடுத்த ஏதேனும் ஒரு சிறப்பான இலவச அடிப்படை அறிமுக வகுப்புகள் அல்லது கட்டண வகுப்புகள்ல மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே. குட் நைட். தேங்க் யூ.